ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இது வரைக்கும் 2 வீடியோ ட்ரம்ப் பத்தி போட்டிருக்கேன். இது 3வது வீடியோ. பார்க்கலன்னா அந்த 2 ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ பேசிக்கா ட்ரம்ப் ஓட சைக்காலஜி பத்தி, பின்ன அவனோட பிசினஸ் பிராக்டிஸ், அவன் எங்கேருந்து வந்தான், அவனோட சைல்ட்ஹுட் பத்தி. அவன் எந்த மாதிரி என்விரான்மெண்ட்ல வளர்ந்து வந்தான், சின்ன வயசுலேருந்தே எப்படி இருந்தான், அதை பத்தி பேசியிருப்பேன். செகண்ட் வீடியோ அவனோட ஃபர்ஸ்ட் டேர்ம் எலெக்ஷன்ல பாதி பத்தி பேசியிருப்பேன். அது ரொம்ப பெரிய வீடியோவா இருந்துச்சு. 2ஆ கட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இப்போ தேர்ட் வீடியோ அபவுட் ட்ரம்ப்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் எலெக்ஷன் ஓட பார்ட் 2 வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தடவை என்ன ஆச்சுன்னா, லாஸ்ட் டைம் ஒரு கிரேட் பேண்டமிக் நடந்துச்சா, அதுக்கப்புறம் ஒரு போட்டி நடந்துச்சு. ஒரு லிட்டில் ராக்கெட் மேனுக்கும் ஒரு ஃபேட்டாஸ் மேனுக்கும். லிட்டில் ராக்கெட் மேன் யாருன்னா கிம் ஜாங் உன் வர்சஸ் ஃபேட்மேன் ஆர் பிலவர்ட் பிரசிடென்ட் ட்ரம்ப். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நியூக்ளியர் வெப்பன் போட்டி நடந்துச்சு. அது உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ பெரிய பேசும் பொருளாக இருந்துச்சு. அண்ட் இன்ஃபேக்ட் அது எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சுன்னா வேர்ல்ட் வார் 3க்கே லீட் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ எதுக்கு அவ்வளோ பெருசாக அதை பேசிட்டு இருந்தாங்கன்னா, 2 பேருமே லூசு குதிங்க, 2 பேருமே லூசு பசங்க. ஒரு சைடு ட்ரம்ப்பும் லூஸ் மாதிரி பேசுவான், லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணுவான். இந்த சைடு கிம் ஜாங் உன்னும் லூஸ் மாதிரி பேசுவான், லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணுவான். அண்ட் நார்த் கொரியாவே ஒரு கண்ட்ரி ஆஸ் அ ஹோலு தி மோஸ்ட் செக்லூடட் கண்ட்ரியா இருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ கூட அமேசான் காடுங்களில் தான் உங்களுக்கு அந்த மாதிரி என்ன நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்கு, ஒரு மாதிரி மர்மமாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் நார்த் கொரியாவும். அங்கே இருக்கிற விஷயங்க ஜாஸ்தி பேருக்கு தெரியாது, அங்கே என்ன நடக்குதுன்னு, எப்படி அவங்க பீப்புளை ட்ரீட் பண்ணுறாங்க. இன்னும் அவங்க நாங்கள் 2026 இருக்கோம், பட் தேர் பீப்புள் ஸ்டில் லிவ் இன் 1958 ஆர் 19 அந்த 90ஸ்ல தான் இருக்காங்க அவங்க இன்னும். ஏன்னா அவங்க டெக்னாலஜி இன்னும் ஜாஸ்தியாக க்ரோ ஆகல, டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகல. ஏன்னா இவ்வளோ விஷயங்க அந்த பிரசிடென்ட் அந்த கண்ட்ரியில், இன்ஃபேக்ட் அந்த பிரசிடென்ட் அந்த கண்ட்ரியில் எவ்வளோ டாமினேட் பண்ணிருக்கான்னா, அவங்களுக்கு மென்ஸ்க்கு வெறும் ஒரு 32 ஹேர் கட்ஸ் தான் இருக்குது. இதுக்குள்ளே தான் நீங்கள் எதாவது சூஸ் பண்ணணும். அண்ட் த பிரசிடென்ட் கிம் ஜாங் உன் என்ன ஹேர் கட் வைக்கிறானோ அந்த ஹேர் கட் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா தட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் த பிரசிடென்ட். இந்த மாதிரி ஒரு டோட்டல் டாமினன்ட் அண்ட் டிக்டேட்டர்ஷிப்பில் நார்த் கொரியா இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரிக்கும் இந்த சைடு நம்ம ட்ரம்ப்பு எப்போ என்ன பண்ணுவான், எப்போ என்ன செய்வான் எதுவுமே தெரியாது. அவன் இஷ்டத்துக்கு ஏதோ செஞ்சுட்டு இருப்பான், ஏதோ பண்ணிட்டு இருப்பான். இப்போ கூட உங்களுக்கு தெரியும், ரீசெண்டாக நியூஸ் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும், இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணுவான், இஷ்டத்துக்கு ஏதோ பேசுவான். அப்படிதான் இருந்தான் அப்பயும் அவன். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நியூக்ளியர் வெப்பன் போட்டி, யார் யாரோட கண்ட்ரி அட்டாக் பண்ணுவா அண்ட் ஹூ வில் டிஸ்ட்ராய் ஹூஸ் கண்ட்ரின்னு. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது இந்த சைடில் இவன் ட்ரம்ப் சொல்கிறது லிட்டில் ராக்கெட் மேன், அவன் தான் நிக்னேம் வச்சான். அவன் சொல்கிறது லிட்டில் ராக்கெட் மேன் உன்னோட கண்ட்ரியை அழிச்சிடுவான்னு. இந்த சைடு இவன் என்னோட நியூக்ளியர் வெப்பன் பட்டன் என் டேபிள்லேயே இருக்குது, ப்ரெஸ் பண்ணா அமெரிக்காவே இருக்காதுன்னு சொல்கிறதும். அந்த சைடு திரும்பி ட்ரம்ப்பு என்ன உன் டேபிளில் தானே இருக்குது, என் பக்கத்தில் இருக்குது என்னோட நியூக்ளியர் பட்டனு, அதை ப்ரெஸ் பண்ணா உன் கண்ட்ரி இருக்காதுன்னு சொல்கிறதும். அப்படி மாறி 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 பேசினே இருந்தாங்க. அட் அ பாயிண்ட் ஒரு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போய் சர்ப்ரைசிங்லி அவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்க. த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டு மீட் அ நார்த் கொரியன் பிரசிடென்ட் வாஸ் ட்ரம்ப். சர்ப்ரைசிங்லி 2 பேரும் மீட் பண்ணிட்டு பேக் அண்ட் ஃபோர்த் ஆச்சு. அண்ட் அதுவும் ஒரு பெரிய நேஷ்னல் நியூஸ். ஆப்வியஸ்லி ஒரு தி மோஸ்ட் ஐசோலேட்டட் கண்ட்ரிலேருந்து ஒரு பிரசிடென்ட் வரதும், தி பிக்கஸ்ட் சூப்பர் பவர் கண்ட்ரிலேருந்து அவங்க பிரசிடென்ட்டும் மீட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமாகவும் இருந்துச்சு. அண்ட் தட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தட் வாஸ் ஹேப்பனிங். அதனால் அவங்க பார்த்து பேசினாங்க. ஆனால் ஒரு டீலுக்கும் வரல, ஒரு அக்ரிமெண்ட்டும் சைன் ஆகல. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்க, சமூகமாக போயிட்டாங்க. அவ்வளோதான், அதோட முடிஞ்ச அந்த விஷயம். ஸோ இது நடந்துச்சு. இதுக்கப்புறம் என்னாச்சு? பிளாக் லைஃப்ஸ் மேட்டர் மூமெண்ட், தி பிக்கெஸ்ட் ரேசிஸ்ட் அட்டாக் ஆன் அ பிளாக் பர்சன். ஸோ ஜார்ஜ் ஃப்ளாய்ட்ன்ற ஒருத்தன், he was he was a criminal, he was a convicted criminal, yes. அதனால போலீஸு அவன் சும்மா நடந்துட்டு இருக்கான், அவன் ரிலீஸ் ஆகி வெளியே இருக்கான், ஜெயிலுக்கு வெளியே. ஆனால் அவன் சும்மா நடந்துட்டு இருக்கான். போலீஸு ரேண்டமாக அவனை செக் பண்ணுறேன்னு சொல்லி அவனை தரையில் போட்டு அவன் போலீஸ்
அவன் கழுத்துல அவன் காலை வச்சு அவன் ஐ கான்ட் ப்ரீத்ன்னு சொல்லி கூட he forced his leg on his neck and George Floyd was no more. அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. ஏன்னா போலீஸ் கேம்ல மட்டும் இது கவர் ஆகல, அங்க இருக்க சுத்தி பப்ளிக்கும் இதை கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் ஐ கான்ட் ப்ரீத்ன்னு சொன்னதையும் கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கத்திட்டு இருந்தாங்க, அவனுக்கு மூச்சு விட முடியல, எந்திரிங்கடான்னு. ஆனாலும் such a racist attack, and George Floyd was no more because of that, and the whole country split, like broke down. The whole country broke down. Protest நடந்துச்சு, Black Lives Matter நடந்துச்சு, மூமெண்ட் நடந்துச்சு, செலிபிரிட்டிஸ், யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராமர்ஸ். இன்ஃபேக்ட் நீங்கள் இந்தியாவில் கூட நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லோரும் இந்த ப்ரொஃபைல் பிக்சரை பிளாக் ப்ரொஃபைல் பிக்சராக டிபியாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க டு சப்போர்ட் Black Lives Matter. இதெல்லாம் நடக்குது. ஆனால் ட்ரம்ப் சைட்லேருந்து என்ன ஆக்ஷன் தெரியுமா? ஒரே ஒரு ட்வீட் போட்டு அதை முடிஞ்சு. ஒரு பிரசிடெண்ட்டாக த ஹோல் கண்ட்ரி இஸ் பர்னிங் அண்ட் டேரிங் இட் செல்ஃப் டவுன்ன்ற சுச்சுவேஷனில் இருக்கும்போது, இவ்வளோ பெரிய ரேசிஸ்ட் அட்டாக் நடக்கும்போது இவன் ஒரே ஒரு ட்வீட் போட்டு அதை முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் எடுக்கல, ஒரு நடவடிக்கை எடுக்கல, அந்த போலீஸ் மேலே இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம், அதுவும் நடக்கல. இன்ஃபேக்ட் அவனோட டேர்ம் முடிஞ்சு பைடனோட டேர்ம்ல தான் இந்த போலீஸுங்கெல்லாம் அகெயின்ஸ்ட் ஆக்ஷன் எடுத்து ஜஸ்டிஸும் கிடைச்சிச்சு. அட் தட் பாயிண்ட் ஒன்லி தே வர் ரிமூவ்ட் ஃப்ரம் தட் பொசிஷன் அண்ட் அவங்களுக்கு லைவ் ஜெயில் சென்டென்ஸ் கிடைச்சிச்சு இந்த போலீஸுங்க மேலே. ட்ரம்ப் டேர்மில் ஒன்றும் நடக்கல, பட் த ஹோல் கண்ட்ரி வாஸ் பர்னிங். எங்கே பார்த்தாலும் ப்ரொட்டஸ்ட், எங்கே பார்த்தாலும் எல்லா செலிபிரிட்டியும் அதை பற்றி பேசுறது, எல்லாரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது. இது வாட் டிட் ட்ரம்ப் டூ? நத்திங். எதுவுமே சொல்லாமல் எதுவுமே பண்ணலாம. சொன்ன மாதிரி பைடன் பீரியட்லாம் அவனுக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சிச்சு. அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் they were convicted after that. He's trying to make US the biggest country, as in self ட்ரேட் அக்ரிமெண்ட்லேருந்து விட்ரூ பண்ணுறது. அப்படின்னா ட்ரேட் அக்ரிமெண்ட்லேருந்து விட்ரூ பண்ணுறது, பாரிஸ் அக்கார்ட்லேருந்து விட்ரா பண்ணாமல் ட்ரேட் அக்ரிமெண்ட்லேருந்து விட்ரா பண்ணால். பாரிஸ் அக்கார்ட்னா என்னென்னா, ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ் ஹூ ப்ரொடியூஸ் த மெஜாரிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆர் ப்ரொடக்ஷன் வேல்யூ எந்த கண்ட்ரி மேலே ஜாஸ்தி இருக்கோ அவங்கெல்லாம் ஒன்றா வந்து, ஓகே குளோபல் வார்மிங் இஸ் அ திங் அண்ட் அர்த்தோட டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. இப்போ கூட சம்மர் உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. ஸோ அதெல்லாம் எதுக்கு? குளோபல் வார்மிங்னால. இதெல்லாம் எதிர்த்து தான் பாரிஸ் அக்கார்டுன்னு கொண்டு வந்தாங்க. பாரிஸ் அக்கார்டு என்னென்னா, த ரிலீஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் ஹார்ம்ஃபுல் கேஸஸை கம்மி பண்ணோம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம். அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த கண்ட்ரி ஹூ ப்ரொடியூஸ் அண்ட் மேனுஃபேக்சர் திங்ஸ் அவங்க வந்து இதில் இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு, ஓகே பெட்ரோலியம் ப்ரொடக்ஷனோ இல்லை பெட்ரோலியம் வெஹிக்கிளோ இல்லை இந்த கார்ப்பரேட்ஸ் எல்லாம் இந்த மேனுஃபேக்சரிங் செக்டரில் ஸ்மோக்ஸ் வரதோ அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இன்னும் மோர் க்ரீன் பேசிஸில் நம்ம எனர்ஜி சோர்ஸஸ் வரட்டும் அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. தட் வாஸ் த பாரிஸ் அக்கார்ட் பேசிக்லி. இதில் யூஎஸும் வாஸ் அ பார்ட். ட்ரம்ப் வாட் டிட் ஹி டூ? என்ன குளோபல் வார்மிங்கெல்லாம் ஒரு திங்கே இல்லைன்னு சொல்லிட்டு அதுலேருந்து விட்ரூ பண்ணிக்கிட்டான். எதுக்கு? பிகாஸ் ஹீ திங்ஸ் withdrawing from that will help USA because USA can manufacture many things and better things. And இந்த மாதிரி ஒரு சாங்ஷன் இம்போஸ் ஆகாததுனால, இந்த சாங்ஷன் இம்போஸ் ஆனால் ஒரு கண்ட்ரியோட அவுட்புட் ஆஸ் இன் ஒரு கண்ட்ரியோட கார்பன் அவுட்புட் ஒரு லிமிட்டட் அமௌண்ட்டில் தான் இருக்கணும். இப்போ இதுலேருந்து விட்ரூ பண்ணிக்கிட்டா எவ்வளோ வேணாலும் இருந்துக்கலாம், யார் அவனுக்கு கேட்பா? ஸோ அதனால தான் விட்ரூ பண்ணிக்கிட்டான், making sure that USA can manufacture and also affect the whole globe in a negative way. அதை பற்றிலாம் அவனுக்கு என்ன கவலை? இதுவும் பண்ணாமல் டாரிஃப்ஸ் இம்போஸ் பண்ணா சைனா, EU, மெக்சிகோ, கனடா சும்மா இம்போஸ் பண்ணா அந்த கண்ட்ரி மேலே. Oh my goodness, this ice cream here is so good and everything in China is so much better than everything else. ட்ரேட் அக்ரிமெண்ட்டை இல்லீகலாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட டெமோக்ரஸி as in சைனா அவங்களோட நெட்வொர்த்தையோ இல்லை அவங்களோட ஜிடிபியை வேணும்னே கம்மியாக காட்டி அவங்களோட கரன்சியை அவங்க லைக் யூஎஸ்க்கு கம்பேர் பண்ணால், இப்போ யூஎஸோட ₹1 சைனாவோட ₹100 வச்சுட்டா இவங்களோட ட்ரேடை யூஎஸில் இருக்கவங்க ஆப்வியஸ்லி சைனாலேருந்து வாங்குவாங்க. ஏன்னா அவங்களோட கரன்சி கம்மியாக இருக்கு இல்லையா, அங்கேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ண வச்சுக்குவாங்க, அங்கேருந்து வாங்கிக்குவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மெனுப்புலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க டாரிஃப் போட்டான். சைனா மேலே ட்ரம்ப் டாரிஃப் போட்டான், விச் இஸ் ட்ரூ. பட் ஆனால் மெக்சிகோ மேலே பின்ன சைனா மேலே, மெக்சிகோ மேலே எதுக்கு திரும்ப போட்டான்?
ஏன்னா மெக்சிகன்ஸ் வந்து இந்த காசு குடுத்துட்டுல, இந்த வால் பில்ட் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா? அதுக்கு காசு குடுத்துட்டுல இருந்தில்ல. அதுக்கு காசு குடுத்துட்டு இருந்தில்லன்னு மெக்சிகோ மேல டாரிஃப் போட்டான். ஈயு மேல எதுக்கு போட்டான்? பின்ன கனடா மேல எதுக்கு போட்டான்? எவனுக்கு தெரியும்? போட்டான். அப்புறம் கார்ப்பரேட் டாக்ஸஸ் கம்மி பண்ணான். பிகாஸ் ஆப்வியஸ்லி பணக்காரங்கன்னா அவங்ககிட்ட காசே இருக்காது. அவங்களுக்கெல்லாம் டாக்ஸ் கட் பண்ணா அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் சின்ன பசங்க. பேசிக்கலி என்ன சொல்றான்னா இவன், த ரிச் நீட்ஸ் டு கெட் ரிச்சர், த புவர் நீட்ஸ் டு ஸ்டே புவரர். ஏன்னா யூசுவலி எல்லாரும் பேசுறது டாக்ஸ் த ரிச்ன்னு தான் சொல்லுவாங்க. யூசுவலி எல்லாரும் டாக்ஸ் த ரிச்ன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ட்ரம்ப் தான் வித்தியாசமான ஆளாச்சு. ஸோ ஹி டிட்ன்ட் டாக்ஸ் த ரிச். அவங்களெல்லாம் விட்டுட்டான். கார்ப்பரேட் டாக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டான் அவங்கள. ஏன்னா அவங்ககிட்டயே கம்மி தான் காசு இருக்கும். அவங்ககிட்டயே காசு கம்மியாக தான் இருக்கும் பாவம். இதனாலலாம் என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி ஹோல் ப்ராசஸ் பண்ணதுனால ஷார்ட் டேர்ம் மேனுஃபேக்சரிங் ரீபவுண்ட் ஆச்சு. ஸ்டீல் அண்ட் ஆட்டோ செக்டர்ஸில் மேனுஃபேக்சரிங் ஜாஸ்தியாச்சு. பிகாஸ் ஆப்வியஸ்லி பாரிஸ் அக்கார்ட்லேருந்து விட்ரா பண்ணிட்டா. ஸோ தே ஸ்டார்டட் மேனுஃபேக்சரிங் ஆன் தேர் ஓன் பேசிஸ். அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் கொஞ்சம் கம்மியாச்சு. ஆனால் ட்ரேட் வார்னால யூஎஸ் மேலே காஸ்ட் ஜாஸ்தியாச்சு. இந்த கன்சியூமர்ஸ் மேலே காஸ்ட் ஜாஸ்தியாச்சு. ஏன்னா கன்சியூமர்ஸ் வில் பி த பர்சன் ஹுல் பி பேயிங் த ப்ரைஸ். இப்போ நீங்கள் டாரிஃப் போட்டிங்கன்னா அந்த கம்பெனி அந்த காசை பேர் பண்ணிக்காது, கன்சியூமர்ஸ் தான் பேர் பண்ணும். ஸோ அங்கே ஜாஸ்தி இம்பேக்ட் ஆச்சு. ஃபார்மர்ஸ் இம்பேக்ட் ஆச்சு, கன்சியூமர்ஸ்க்கு இம்பேக்ட் ஆச்சு. ஏன்னா அப்புறம் சைனாவும் யூஎஸ் மேலே டேக்ஸ் போட்டுச்சு. நேஷ்னல் டெப்ட் வெண்ட் ஃப்ரம் 19 ட்ரில்லியன் டு 27 ட்ரில்லியன். அண்ட் முக்கியமாக ஒன்று என்ன தெரியுமா பண்ணா, எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட் இதில் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஆல்ரெடி பாரிஸ் அக்கார்ட்னால பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பேண்டிங் ஆயில், கேஸ் அண்ட் கோல் ப்ரொடக்ஷன் இன் யூஎஸ்ஏ இதெல்லாம் ஒரு மினிமமாக வச்சுருந்தாங்க யூஎஸ்ஏல. பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் டு இம்பேக்ட் த என்விரான்மெண்ட். அதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் ஒபாமா பீரியட்லலாம் ஹி மேட் ஷோர் என்விரான்மெண்ட்டுக்கும் த வேர்ல்டுக்கும் பின்ன குளோபல் வார்மிங்க்கும் யூஎஸ்ஏ ஆஸ் லிட்டில் ஆஸ் பாசிபிள் கான்ட்ரிபியூட் பண்ணும். ஆஸ் இன் யூஎஸ்ஏனால இந்த வேர்ல்டும் என்விரான்மெண்ட் பின்ன குளோபல் வார்மிங் கம்மியாக எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மினிமமாக இம்பேக்ட் ஆகணும்னு சொல்லி பார்த்து வச்சுருந்தா, இவன் எல்லாத்தையும் வந்து யூனோ ரிவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்பேண்டிங் ஆஃப் ஆயில், கேஸ் அண்ட் கோல் ப்ரொடக்ஷனு, ரோல் பேக் அப்படின்னா லைக் வித்ட்ரா பண்ணிக்கிறது, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் ரெகுலேஷன்ஸ். ஆஸ் இன் இந்த மாதிரி பார்க்ஸ் எல்லாம் இருக்கும், சில பார்க்ஸு வேர் யூ ஷுட் நாட் மைன், இந்த கேஸஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாதுன்னு வச்சுருப்பான். அதெல்லாம் அவன் பிரேக் பண்ணி அங்கேயும் மைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அந்த மாதிரி நேஷ்னல் பார்க்ஸ்லேருந்து கேஸஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்புறமா ஆப்வியஸ்லி எக்ஸிட்டிங் இந்த பாரிஸ் அக்கார்ட் அக்ரிமெண்ட் இதெல்லாம் பண்ணான். அண்ட் ட்ரம்ப் அவன் சொன்ன விஷயத்த பண்ணிட்டு இருந்தான். ஒரு சொன்ன 5 பாயிண்ட்ஸ் இருக்கும், ஒரு சொன்ன 4 பாயிண்ட்ஸ் இருக்கும், மேக் அமெரிக்கா கிரேட் அகேன்ல. அது எல்லாத்தையும் பண்ணால், ஆனால் எல்லா விஷயத்துக்கும் மேஜர்லி நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் தான் இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்பை இம்பீச் வேற பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, சேயிங் தட் he is manipulating his position and misusing his position சொல்லிட்டு they were trying to impeach Trump. அண்ட் பட் அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக முடிஞ்சா இல்லை, பிகாஸ் அதுக்குள்ளே அவனோட டேர்ம் முடிஞ்சு அண்ட் ஹீ லாஸ்ட் த நெக்ஸ்ட் எலெக்ஷன் அண்ட் ஹீ ஹேட் டு கம் அவுட் லைக் கெட் அவுட் ஆஃப் த ஒயிட் ஹவுஸ். ஆனால் ஒரு டிக்னிட்டியோட ஒரு ப்ரவுட் மூமெண்ட்டாக அட்லீஸ்ட் எக்ஸிட் ஆகும்போது ஹீ வில் ஹாவ் சம் கெப்பாசிட்டி ஆஃப் பேசிக் டீசன்சி. எப்படின்னா, ஓகே நான் எலெக்ஷனில் தோத்துட்டேன், ஓகே ஐ வில் கங்க்ராச்சுலேட் த நெக்ஸ்ட் பிரசிடென்ட் பைடன் அண்ட் ஐ கெட் டவுன் ஃப்ரம் திஸ் எலெக்ஷன்னு இல்லாமல் ஒரு பெரிய ரயட்டே ஆச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, தி கிரேட்டஸ்ட் கண்ட்ரி தட் வாஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஐ டோன்ட் பிலீவ் இட் இஸ் எனிமோர், தட் வாஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் mobs of people rushed in, Trump supporters rushed in, they overthrew all the securities, people went to the White House, in the White House illegally breaking all the barriers. They went inside, vandalized the White House and took over the White House. அப்படின்னா உள்ளே போய் எல்லாத்தையும் எதை எடுக்க முடியுமோ அதில் எடுத்து, எதை வேண்டலைஸ் பண்ண முடியும், எதை நொறுக்க முடியுமோ அடிக்க முடியுமோ அதெல்லாம் அடித்து
they overtook the White House. ட்ரம்ப் சப்போர்ட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ட்ரம்ப் சும்மாவே இருந்தான். எதுக்குன்னா அவனுக்கு இதான் வேணும். ஹீ லவ்ஸ் கேஆஸ். அவனுக்கு அந்த கேஆஸ்ல தான் அவனால இருக்க முடியும். So he was just enjoying that. As a president, he didn't tell anything, he didn't say anything. இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணோம், don't do all these things. அப்படிலாம் ஒண்ணுமே சொல்ல. He was just enjoying it, thinking that he could stay over, he could just be the president. But he was overthrown and பைடன் வந்து ரூல் பண்ணா. அது வேற கதை. பட் திஸ் வாஸ் ட்ரம்ப்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். இப்போ கூட நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் டேர்ம் தானே விடு, இதுக்கப்புறம் யார் அவனுக்கு ஓட் போடுவா? எனி சென்சிபிள் பர்சன் வில் ஓட் ஃபார் ட்ரம்ப்பா யோசிச்சுட்டு இருந்தா ஹி ஒன் த செகண்ட் டேர்ம். பைடனுக்கு அப்புறம் அகெயின் ட்ரம்ப் கேம் பேக் டு பவர். நான் இப்போ கூட நேரத்தில் யோசிக்கிறேன், ஐ ஃபீல் லைக் ஹீ இஸ் அ பர்சன் ஹூ வில் டூ எனிதிங் டு பி இன் பவர். ஸோ அவனோட டேர்ம் முடியும் போதோ இல்லை இந்த மிட் டேர்ம் எலெக்ஷன் வரும்போது கூட ஏதாவது பண்ணுவான் பாருங்களேன். ஏன்னா இப்போது ஸ்கேல்ஸ் பார்த்தா பின்ன சார்ட்ஸ் பார்த்தா இட் ஃபீல்ஸ் லைக் ட்ரம்ப் இஸ் கோன் லூஸ் த செகண்ட் டேர்ம் எலெக்ஷன். அதனாலேயே ஏதாவது பண்ணுவான் அவன், கண்டிப்பாக சொல்கிறேன். ஏதாவது அவன் பண்ணுவான், ஏதாவது தில்லுமுள்ளு வேலைங்க பண்ணுவான். இல்லை இன்ஃபேக்ட் நியூக்ளியர் வெப்பன்ஸ் நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை நியூக்ளியர் மிசைல் லான்ச் பண்ணாலும் பண்ணுவான். பிகாஸ் இஸ் அ சைக்கோபேத் லைக் தட். இதுதான் எனக்கு தோணுது. பட் யா, இந்த வீடியோ இங்கே முடிக்கிறேன். ரொம்ப பெரிய வீடியோ ஆயிடுச்சு ட்ரம்ப் பற்றி. ஸோ மேபி மிட் டேர்முக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டாலும் போடலாம், இது வரைக்கும் அவன் என்ன பண்ணியிருக்கான்னு. அது ஒரு 2 வீடியோ வரும்.